இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளைய நற்செய்தி மத்தேயு 6:17-29 இந்த பகுதி இயேசுவின் ஊழியத்தின் நடுவே ஒரு இருண்ட சம்பவத்தை சொல்கிறது. ஏன் மார்க்கு நற்செய்தியாளர் இதை இங்கே எழுதுகிறார் தெரியுமா? இயேசுவுக்கும் இதே நிலை வரப்போகிறது என்பதை காட்டத்தான். ஏரோது தனது சகோதரன் பிலிப்பின் மனைவியை ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை கட்டி காவலில் வைத்திருந்தான். யோவான் ஏரோதை பார்த்து, உன் சகோதரன் மனைவியை வைத்திருப்பது நியாயமல்ல என்று சொன்னதன் காரணமே இந்த கைது. வரலாற்று பின்னணியில் இந்த ஏரோது பெரிய ஏரோதின் மகன், கலிலேயாவின் அரசன். இவன் முதலில் அரேபிய ராஜகுமாரியை மணம் செய்திருந்தான். ரோமாபுரிக்கு சென்றபோது தன் சகோதரன் மனைவியை தனதாக்கி கொண்டு 2 பேரும் தங்கள் வாழ்க்கை துணையை விவாகரத்து செய்துவிட்டு ஒன்றாக வாழ்ந்தார்கள். இது யூத நியாய பிரமாணத்தின்படி பெரும் பாவமாகும், குற்றமாகும். எனவே யோவான் உண்மையான தீர்க்கதரிசி என்பதால் அரசன் என்று கூட பாராமல் கண்டித்தார். அதிகாரம், பணபலம், செல்வாக்கு எதற்கும் தயங்கவில்லை. கடவுளின் முன் நியாயமாக செயல்பட்டார். ஏரோதியால் கொல்ல நினைத்தால், ஏரோதோ யோவான் பரிசுத்தர் என்பதால் பயந்து அவர் சொல்லை கேட்டு அதன்படி நடந்து வந்தான். இங்கு 2 நபர்கள் ஜெசபேலை போன்று ஏரோதியால் பழிவாங்க துடிக்கிறாள். ஏரோதோ பயப்படுகிறான். காரணம், யோவானை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் பிரசங்கத்தை விருப்பத்தோடு கேட்பான், ஆனால் மனம் திரும்ப மாட்டான். இந்த ஏரோது நிலை நம் வாழ்வை குறிக்கிறது என்கிறார் நற்செய்தியாளர். யூத அரசர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவது ரோமையர்களின் கலாச்சாரமாகும். அங்கு வந்திருப்பவர்கள் அரச மரபை சார்ந்தவர்கள். ஏரோதியாளின் மகள் சலோமி நடனமாடி குடிபோதையில் இருந்த ஏரோதை மயக்கி தன் ராஜ்யத்தில் பாதி கொடுக்க ரோம அரசர்களைத் தவிர யூத அரசர்களுக்கு அதிகாரம் இல்லை. எனவே ஆணையின் நிமித்தம் யோவானை கொள்கிறான். ஏரோது துக்கமடைந்தான், ஆனால் மனம் திருந்தவில்லை. கௌரவத்திற்கு அடிபணிந்தான். இந்த சம்பவம் தரும் பாடம் என்ன? பாவத்தை கண்ணோக்கும் போது விலை கொடுக்க வேண்டும். சத்தியத்தை அழிக்கும் நிலை இன்னும் மக்களிடம் உள்ளது. சத்தியத்தை கேட்பது ஆனால் செயல்படாதது நரகத்திற்கு கொண்டு போகும். சிறு பெண்ணின் நடனம், அதாவது சிறு சபலம், கௌரவம் பெரிய சூழ்நிலையை கொண்டு வந்தது. மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து உண்மையை உண்மையாக உரைத்த யோவானைப் போல நம் வாழ்வு மாற வேண்டும்.